நம்ம சூர்யா அவருடைய நடிப்பில் அண்மையில் வெளியாகி இருந்த படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துக்கான ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் வீடியோ ஆல்ரெடி ஒரு பிரேக் டவுன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக என் கார்டில் அந்த ஒரு வீடியோ இருக்குது, பார்க்காம இருந்தால் பாருங்கள். இப்போது ரெட்ரோ படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவு தான். இந்த சீனில் சூர்யா அவருடைய அந்த வளர்ப்பு அப்பா படுத்து கிடப்பாரு ட்ரெயினில். அப்படி படுத்து கிடக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நெஞ்சுக்கு கீழே தான் அந்த போர்வை பொத்தி இருக்குது போல இருக்கும். அந்த போர்வை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் அவர் பொத்தி இருக்கிறது போல இருக்கும். அதாவது கரெக்டான ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த போர்வை பொத்தி இருக்க மாட்டார். இந்த சீன் கண்டினியூ ஆகும்போது இப்படி கரெக்டான ஷேப்ல பொத்தாத போர்வை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த போர்வையோட அந்த முதல் அந்த நுனி இருக்கும் இல்லையா, அதுபடி கரெக்டா இந்த இடத்துல பொத்தி இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஸோ முதல் பொத்தி இருந்த மாதிரி காட்டினதுக்கும் ரெண்டாவது காட்டினதுக்குமான வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த போர்வை பொத்தி இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த வயிற்றுக்கிட்ட நெஞ்சு கீழே தான் பொத்திருப்பாரு. ரெண்டாவது டைம் அந்த போர்வை பொத்தி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நெஞ்சுக்கு மேல பொத்திருந்ததை விட கொஞ்சம் அதிகமா இழுத்து பொத்திருக்கிறது போலதான் இருக்கும். இந்த சீன்ல சூர்யா உள்ள வந்து அந்த மைக் முன்னாடி நின்று பேச போவாரு. அப்ப பேச போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மைக் நம்ம பார்க்கும்போது மைக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லெஃப்ட் சைடு தள்ளி இருக்கிறது போலதான் இருக்கும். இந்த சீன் கண்டினியூஷன் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சூர்யா பேசுவாரு. அப்படி சூர்யா பேசும்போது அந்த மைக் பார்த்தோம் அப்படின்னா இப்படி லெஃப்ட் சைடா இருந்தது சென்டரா இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஆனா சூர்யா பார்த்தோம் அப்படின்னா அந்த மைக்கை எடுத்து கூட வச்சிருக்க மாட்டாரு. சூர்யா அவருடைய அந்த வளர்ப்பு அப்பாவுடைய அந்த கையை வெட்டிடுவாரு. கையை வெட்டின பின்னாடி அந்த வெட்டின இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் அப்படின்றது லேசா அந்த இடத்துல மட்டுமே இந்த ஒரு ஷேப்ல தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கை வெட்டி அவர் துடி துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா லீக் ஆகாத மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அது சட்டையில கூட ஒட்டி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் லீக்கேஜ் ஆகிருக்காது. கையை வெட்டின இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ல அந்த ரத்தம் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்படி லேசா இருந்த ரத்தம் கொஞ்சம் அகலமா இருக்குது போல காட்டியிருப்பாங்க. முதல்ல லேசா இருந்துச்சுன்னா அது லேசா தானே இருக்கணும், அப்புறம் எப்படி இவ்வளவு தூரமா அகலமா அந்த ரத்தம் ஆச்சு அப்படின்னு தான் தெரியல. இந்த ஃப்ரேம்ல சூர்யாவும் ஜெயராம் இவரும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஜெயராம் அவருடைய கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடி மட்டும்தான் வச்சிருப்பாரு. அதே மாதிரி சூர்யா கையில பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஜெயராம் அவருடைய கையில தடியை தவிர எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல திடீர்னு மழை வரும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒத்த கொடையை வச்சு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அந்த கொடை யார்ட்டையும் வாங்கியிருக்கவும் மாட்டாங்க, யாரும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. அப்புறம் எப்படி கொடையே இல்லாத இவங்களுடைய கைக்கு கொடை வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. இந்த சீன்ல இந்த ஃப்ரேம்ல சூர்யா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஃபைட் பண்ணும்போது இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது அவங்க சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே வெயில் அடிச்சுட்டு இருக்கும். சூர்யா ஃபைட் பண்ணக்கூடிய இந்த இடங்கள்ல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மழை பெய்யறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா பொதுவாகவே ரியலா சினிமாக்கள்ல மழை பெய்யறது இல்ல. சில சீன்ஸ் பார்க்கும்போது ஒரிஜினலா மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஃபைட் சீன் பார்க்கும்போது அந்த ஃபைட் நடக்கிற இடத்துல மட்டுமே மழை பெய்யறது போல காட்டியிருப்பாங்க. சுத்தி பார்த்தோம் அப்படின்னா வெயில் அடிக்கும். அது ரொம்பவே அப்பட்டமா தெரிஞ்சிருந்துச்சு. இதே சீன் கண்டினியூ ஆகும்போது ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது சூர்யா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரை பறந்து 3 பேர் அடிப்பாரு. அப்படி அடிக்கும்போது அவருடைய நெஞ்சுகிட்ட பார்த்தோம் அப்படின்னா ரத்தக்கரை எதுவுமே இருக்காது பறந்து அடிச்சு தவும் போது. ஆனா அவங்களை அடிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிமிந்து உட்கார்ந்து இருப்பாரு. அப்போ மட்டுமே அவருடைய நெஞ்சுகிட்ட லேசா ரத்தக்கரை இருக்கிறது போலவே இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல சூர்யாவை அடிச்சு படுக்க போட்டிருப்பாங்க. சூர்யா அப்படி படுத்து கிடக்கும் போது அவருடைய அந்த தலைக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 மூட்டைகள் இருக்குது போலதான் இருக்கும், அந்த காய்கறி மூட்டைகள். இந்த சீன் கண்டினியூ ஆகும்போது இப்படி 2-3 மூட்டைகள் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா தலைக்கு மேல இருந்தது. கிட்டத்தட்ட அவருக்கு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு மூட்டை மட்டுமே இருக்குது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல அந்த போர்க்களத்துல தோத்து போன இவர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வீக்கா இருக்காரு அப்படின்னு இவர் அடிச்சிருப்பாங்க. இவருடைய அந்த கண்ணம் பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லேசா அங்கங்க ரத்தம் மட்டுமே இருக்குது போல இருக்கும். அந்த ரத்தம் மட்டும்தான் இருக்கும், பெருசா காயங்கள் அப்படின்றது எதுவுமே இருக்காது. சோ இந்த ரெண்டு பக்கம் கண்ணத்துல தான் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா காயம் இருக்குது போல காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த சீன் கண்டினியூ ஆகும்போது இவரை பார்த்தோம் அப்படின்னா கொண்ட பின்னாடி இவரை பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணத்துக்கு மேல அப்படி கிட்டத்தட்ட அந்த கண்ணு வரைக்கும் அந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா காயம் இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அவர் அடிக்கும் போதே காயம் இல்லை அப்படின்னா அவர் செத்த பின்னாடி இந்த காயம் எப்படி வந்திருக்கும்? அது கூட ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வேற வழி. அதே மாதிரி இந்த சீல்ட் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துல சூர்யாவை பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் பண்றதுக்காண்டி துப்பாக்கியில சுடுவாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ஒரு சின்ன கேப் வழியா பார்த்தோம் அப்படின்னா சுடுறா எல்லாருமே பார்க்கறது போல இருக்கும். அப்ப வில்லன் கூட அதான் தெரியுதுல, நல்லா குறி பார்த்து சுடுறா, அந்த கேப்பை
பார்த்து சுடுறா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் இவ்வளவு பேர் ரவுண்டா நின்று சுடும்போது கூட சூர்யா மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த புல்லட் அப்படின்றது படாதது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் பார்க்கப்படுது. சூர்யா இந்த சீன்ல ஃபைட் பண்ணும்போது அவரோட நெஞ்சுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா லேசா ரத்தக்கரை இருக்கும். இந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்போது லேசா இருந்த ரத்தக்கரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே திக்கா இருக்குது போலவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, குறிப்பா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுடைய நெஞ்சுக்கு பகுதியில நடுவுல தான் ஒரு கோடு இருக்கிறது போல இருக்கும். இந்த சீன் கண்டினியூ ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது நெஞ்சு பகுதியில மட்டுமே இருந்த ரத்தக்கரை சூர்யா அவருடைய அந்த கழுத்து பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ரத்தக்கரை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. மொதல் இல்லாத ரத்தக்கரை எப்படி அடுத்து காட்டும் போது வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.